பைப்பை எங்க வேணா போடுங்க, ஆனா காலம் பீமுக்கு நடுவுல போடாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா நீங்க என்ன மட்டும் கஷ்டப்படுத்தல, உங்க பில்டிங்கே கஷ்டப்படுத்துறீங்க. ஏன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு MEP கன்சல்டன்ட்டை உங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் போதே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவரும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் கொலாபரேட் பண்ணி பிளான் பண்ணி கரெக்டா எந்த இடத்துலலாம் பைப் வருது, எந்த இடத்துல கட் அவுட் வர மாதிரி இருக்குன்னு பார்த்து டிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராம நீங்க தவிர்க்கலாம். நம்ம இப்படி சரியா பிளான் பண்ணலன்னா 3 இடத்துல MEPக்கும் ஸ்ட்ரக்சரலுக்கும் கான்ஃபிளிக்ட் வரும். முதல் ப்ராப்ளம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பீம்ல ட்ரில் பண்றது. அப்படி பண்ணா பவர் லாஸ் ஆகும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆகும், பீம் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, கொஞ்சம் ராங்கான பைப் ரூட்டிங். இந்த மாதிரி பண்ணா ஸ்லாபோட திக்னஸ் கம்மியாகும், ஸ்லாப் டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஆகும். 3வது ப்ராப்ளம், இந்த பைப்பு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கீழே இறக்குவாங்க. அப்படி பண்ணா பீமோட கவர் கம்மியாகும், அதோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் டிஸ்டர்ப் ஆகும். எல்லா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கும் இருக்க பெரிய மித்து, சின்ன ஹோல் தானே, இதனால என்ன பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. ஆனா ரியாலிட்டி, சின்ன ஹோல் பெத்த ப்ராப்ளம் உங்க பில்டிங்ல வரும். பரவாயில்லையா? ஸோ சேஃபா MEP-யை ரூட் பண்ணி ஸ்ட்ரக்சரை கரெக்டா பிளான் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இதுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா பிளானிங்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா எங்களோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.